அவருடைய சிலுவை பாடுகளை குறித்து இந்த இடத்திலே நாம் தியானிக்கும் போது அவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கும் ஒரு தேவ மனிதர், ஊழியக்காரர் ஆண்டவருடைய சிலுவை பாடுகளை குறித்து தியானிக்கும் போது, சிலுவை பாடுகளை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் உண்டு என்பதை வேதத்திலிருந்து சில வசனங்களை நான் உங்களுக்கு காண்பித்து தொடர்ந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை குறித்து பவுல் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? இதான் இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை குறித்து பவுல் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? அதை அறிந்து கொள்ளுங்க. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் போது, நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. நான் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை பாடுகளை குறித்து நான் மேன்மை பாராட்டுவானே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அப்ப சிலுவை பாடுகளை குறித்து மாத்திரம் அவன் மேன்மை பாராட்டுகிறான். இன்றைக்கு இந்த உலகத்தில் வாழ்கிற அநேக மக்களை நம்ம பார்க்கும்போது, சிலர் படிப்பை குறித்தே மேன்மை பாராட்டுவார்கள், சிலர் தன்னுடைய குடும்பத்தை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள், சிலர் தன்னுடைய பிள்ளைகளை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள், சிலர் தன்னுடைய திறமையை குறித்து, அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த தாளந்து, பாடல்கள், நல்ல பிரசங்கம் பண்ணக்கூடிய கிருபைகள், இந்த மாதிரி சில அந்த கிருபைகள், அந்த திறமையை குறித்து, அதை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். ஆனால் பவுல் சொல்லுகிறான், நான் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றை குறித்தும் நான் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அந்த சிலுவை பாடுகளை குறித்து மாத்திரம் நான் மேன்மை பாராட்டுவேன். ஆண்டவர் எனக்காக அடித்தார், எனக்காக நொறுக்கப்பட்டார், எனக்காக இவ்வளவு பெரிய சிலுவையை சுமந்தார் என்று அவரை குறித்து, அவருடைய பாடுகளை குறித்து, அதை குறித்து மாத்திரம் நான் மேன்மை பாராட்டுவேன். ஆனால் பவுல், அவனுடைய மேன்மை பாராட்ட வேண்டிய காரியங்கள் அவனுக்கு நிறைய இருந்தது. அப்போஸ்தலனாகிய பவுல் சாதாரணமான ஒரு மனிதன் அல்ல. அப்போஸ்தலர் நடபடிகள், அந்த நடபடிகள் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்த்தால் அவனை குறித்து, அவனுடைய சரித்திரமை அறிந்து கொள்ள முடியும். அவன் எப்படி வாழ்ந்தான், எப்படி ஜீவித்தான், எப்படி ஆண்டவருக்கு விரோதமாக இருந்தான், எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான், எப்படி ஊழியம் செய்தான், கடைசியாக தன்னை சாகிறதற்கு ஒப்பு கொடுத்து தன்னுடைய ஆண்டவருடைய ஊழியத்தை எப்படி நிறைவேற்றினான் என்று இந்த நடபடிகள் மூலமாய் நாம் அறிந்து கொள்ள முடியும். அவனை குறித்து பாராட்ட வேண்டிய, மேன்மை பாராட்ட வேண்டிய நிறைய காரியங்கள் இருந்தது. இந்த பவுலோ கமாலியனுடைய பாதத்திலே படித்தவன். இன்றைக்கு அமெரிக்காவிலே ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவன் படிக்கும் பொழுது அவனுக்கு எவ்வளவு பெரிய பெருமை தெரியுமா? அதே போலத்தான் இந்த கமாலியனுடைய பாதத்திலே படித்தவன், கற்றவன் என்று வேதத்திலே நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு சில பேர் என்னிடத்துல, என் பிள்ளை லண்டன்ல படிக்கிறா பிரதர், எனக்கு மக துபாயில படிக்கிறா பிரதர், இப்படி பல நாடுகளில் படிக்கும் போது பிள்ளைகளை குறித்து பெற்றோர், என் பிள்ளைகள் அங்க படிக்கிறாங்க, இந்த நாட்டில் படிக்கிறாங்க, இந்த கோர்ஸ் படிக்கிறாங்க, இதெல்லாம் படிக்கிறாங்க, இப்படி தன்னுடைய பிள்ளைகளை குறித்து பெருமை பாராட்டுகிற அநேகம் பேரை நம்ம பார்க்கிறோம். ஆனால் பவுலோ கமாலியனுடைய பாதத்தில் அவன் படித்தவனாய் இருந்த போதிலும் சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுவேனே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன் என்பதாக இந்த பவுல் சொல்லுவதை பார்க்கிறோம். இவனுடைய தகப்பனார் ஒரு பெரிய கோடீஸ்வரன், அவங்களுக்கு சொந்தமாய் கப்பல் இருந்தது என்று வேதத்தில் நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு பெரிய செல்வந்தர் குடும்பம், அந்த அளவுக்கு ஒரு வசதியான ஒரு குடும்பம், அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு குடும்பம். ஆனால் அவனை குறித்தோ, குடும்பத்தை குறித்தோ, வசதியை குறித்தோ, அதை குறித்து பெருமை பாராட்டாதபடி ஆண்டவருடைய சிலுவையை குறித்து, அந்த மேன்மையை குறித்து அவன் அதை மாத்திர மேன்மை பாராட்டுகிறவனாய் இருந்தான். பவுல் அந்த நாட்களில் அந்த ரோமர்கள் ஆட்சி செய்த போது, ரோம அரசாங்கம் அந்த நாட்டை ஆட்சி செய்த போது, அந்த நாட்களிலே குடியுரிமை பெற்றவன், அந்த காலத்திலே குடியுரிமை பெற்ற அந்த பவுலா இருந்தான். யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம், யாருக்கும் கிடைக்காத ஒரு சிலாக்கியம், யாருக்கும் கிடைக்காத நன்மை, யாருக்கும் கிடைக்காத அந்த ஆசீர்வாதம் இந்த பவுலுக்கு இதெல்லாம் இருந்த போதிலும் அதை குறித்து அவன் ஒரு நாள் கூட மேன்மை பாராட்டினது இல்லை. அதை குறித்து மேன்மை பாராட்டினது இல்லை. அவன் மேன்மை பாராட்டின ஒரே ஒரு விஷயம், அவருடைய சிலுவையை குறித்து, அவருடைய சிலுவையை குறித்து.
இன்றைக்கு நாம் எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம்? பிள்ளைகளை குறித்து, படிப்பை குறித்து, நம்ம ஆசீர்வாதத்தை குறித்து, வீடை குறித்து. சில பேர் சொல்லுவாங்க, வீடு பார்த்து பார்த்து கட்டுனேன், வீடு இப்படி எல்லாம் கட்டுனேன், கஷ்டப்பட்டு கட்டுனேன், இதில் இப்படி உழைச்சு கட்டுனேன், அப்படி கட்டுனேன். வீடை குறித்து இன்றைக்கு பெருமை பாராட்டுகிறோம். ஆனா பவுலோ ஆண்டவருடைய சிலுவையை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து அவன் மேன்மை பாராட்டாது இருப்போமாக என்பதாக அவன் சொல்லுவதை பார்க்கிறோம். சிலுவை குறித்து மேன்மை பாராட்டும் போது நமக்கு என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? 1 கொரிந்தியர் 1:18 வசனத்தை வாசிக்கும் போது, சிலுவையை பற்றிய உபதேசம் நமக்கு தேவ பலனாயிருக்கிறது. ஆண்டவருடைய அந்த சிலுவையை பற்றிய உபதேசம், நீங்க சிலுவையை வாசித்து பாருங்க, சிலுவை குறித்து பிரசங்கித்து பாருங்க, ஆண்டவருடைய சிலுவை பாடுகளை குறித்து தியானித்து பாருங்க, அது நமக்கு ஒரு தேவ பலனாய் இருக்கும் என்று அந்த பவுல் சொல்லுவதை பார்க்கிறோம். நமக்கு ஒரு தேவ பலன், ஆண்டவருடைய பலன். இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயமே இன்னைக்கு பலன் இல்லை, தேவ பலன் இல்லை. சிலுவை பாடுகளை குறித்து சபையில இல்லை, சிலுவை காரியங்களை குறித்து இன்றைக்கு சபையில இல்லை. ஏன் இல்லை தெரியுமா? இன்னைக்கு ஆசீர்வாதத்தை குறித்து, ஆபிரகாம் இப்படி ஆசீர்வதிக்கப்பட்டான், ஈசாக்கு இப்படி ஆசீர்வதிக்கப்பட்டான், யாக்கோபு இப்படி ஆசீர்வதிக்கப்பட்டான். உங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் இங்க வந்திருக்கிறார், இப்பொழுது வந்திருக்கிறார், உங்களை இன்றையிலிருந்து ஆசீர்வதிக்க போகிறார். இந்த ஆசீர்வாதத்தை பற்றி போதகர் பிரசங்கம் பண்ணினா இன்னைக்கு சபையில நல்ல எழுப்புதலா இருந்து பிரதர், இன்னைக்கு நல்ல எழுப்புதலா இருந்து பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சிலுவை பாடுகளை குறித்து பிரசங்கிக்கும் போது, இந்த சிலுவை பாடுகளை சகிக்க உனக்கு மனதுண்டா என்று பிரசங்கித்தா இன்னைக்கு சபையில ஒரு எழுப்புதலும் இல்லை பிரதர். இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை, சபையில ஒண்ணுமே கிடையாது. அப்ப போதகர்களும் விசுவாசிக்கு ஏத்தது மாறி அப்படி மாறிவிட்டார்கள். சபையில சிலுவை பாடுகள் இல்லை. அப்ப சிலுவையை குறித்து ஒரு மனிதன் அதை குறித்து மேன்மை பாராட்டும் போது அவனுக்கு தேவ பலன் உண்டாகிறது. அந்த சிலுவை பாடுகள், ஆண்டவர் அறையப்பட்ட விதம், அவர் அடிக்கப்பட்ட விதம், தலையிலே முள்முடி சூட்டப்பட்டது, அவரை விலாவிலே குத்தினது, கையிலே அடிக்கப்பட்டது, கால்களிலே அடிக்கப்பட்டது, அந்த சிலுவை பாடுகளை குறித்து ஒரு மனிதன் அதை தியானிக்க தியானிக்க அவனுக்கு ஒரு தேவ பலன் உண்டாகிறது. அல்லேலூயா. அதை தியானிங்க, வாசிங்க. இந்த வாரம் முழுசும் உங்க சர்ச்சிலேயோ ஏதோ வாய்ப்பு கிடைச்சா போங்க. நாளை கழிச்சு பெரிய வேலை, நாளைக்கு புதன்கிழமை, நாளையிலிருந்தே சபைகளில் ஆராதனைகள், ஜபங்கள், நாளைக்கு புதன்கிழமை கூட்டம், வேலைக்கிழமை பெரிய வேலை ஆராதனை, வெள்ளிக்கிழமை சிலுவை பாடு தியானங்கள், சனிக்கிழமை கூட்டம், ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுதல், தொடர்ச்சியாய் ஜபம். அது உங்களுக்கு தேவ பலனாயிருக்கும். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 5:21 வசனத்தை வாசிக்கும் போது, நாம் அவருக்குள் நீதி ஆகும்படி பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஒரு நீதியான ஒரு வாழ்க்கை ஒரு மனிதனுக்கு தேவை. நீங்களும் நானும் இந்த உலகத்தில் நீதியாய் வாழ்வதற்கு அவர் சிலுவையிலே இவ்வளவாய் அடிக்கப்பட்டார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். நீங்க உங்களுக்கு ஒரு நீதி தேவை. நீங்க நீதி கிடைக்காதபடி, நீதி மறுக்கப்பட்டு, நீதி புரட்டப்பட்டு, நீதி மறுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, எனக்கு ஒரு நியாயம் கிடைக்காதா, எனக்கு ஒரு நீதி கிடைக்காதா, எனக்கு ஒரு நியாயமும் நீதி கிடைக்காதா என்று ஏங்குகிற மக்கள் ஏராளம் பேர். அந்த நீதிக்காகத்தான் இயேசு நமக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். உங்களுக்கு நீதி கிடைக்கலன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்காகத்தான் இயேசு சிலுவையிலே மரித்தார், உங்களுக்காகத்தான் இயேசு சிலுவையிலே ரத்தம் சிந்தினார், உங்களுக்காகத்தான் இயேசு மரித்தும் உயிரோடு இருக்கிறார். அந்த சிலுவை பாடுகளை தியானிக்கும் பொழுது நமக்கு ஒரு நீதி கிடைக்கும்படி கர்த்தர் செய்வார். நமக்கு நீதி கிடைக்கணுமா, நமக்கு ஒரு நியாயம் கிடைக்கணுமா? உங்களுக்கு நியாயமாய் வர வேண்டிய வேலையை யாரோ ஒருத்தங்க அபகரிச்சிட்டாங்களா? உங்களுக்கு வர வேண்டிய ப்ரமோஷனை வேற யாரோ அபகரிச்சிட்டாங்களா? உங்களுக்கு வர வேண்டிய சொத்தை யாரோ ஒருத்தங்க திருடிட்டாங்களா? உங்களுக்கு வர வேண்டிய வீட்டை யாரோ ஒருத்தங்க எடுத்துட்டாங்களா? தேவன் நீதி செய்வார். அந்த சிலுவை பாடுகளை ஒரு மனிதன் தியானிக்கும் பொழுது அவனுக்கு நீதியை ஆண்டவர் கொடுக்கிறார். கலாத்தியர் 1:4 வசனத்தை வாசிக்கும் பொழுது, இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே அவர் ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்பொழுது பொல்லாத பிரபஞ்சம், பொல்லாத ஒரு காலம், பொல்லாத ஒரு தேசம், பொல்லாத மனிதர்கள், இவங்களிடத்திலிருந்து ஒரு விடுதலை, இவங்களிடத்திலிருந்து ஒரு விடுதலை, அதற்குத்தான் இயேசு சிலுவையிலே ரத்தம் சிந்தார்.
சிந்தினார். இப்ப சொல்லுவாங்க, இவன்கிட்ட வந்து மாட்டிட்டனே, இவளுக்கிட்ட வந்து மாட்டிட்டனே, இந்த இவங்கள்ட்ட வந்து மாட்டிட்டனே, இந்த இடத்துல வந்து மாட்டிட்டனே, இந்த பகுதியில் வந்து மாட்டிட்டனே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுது இருக்கிற பொல்லாத இந்த பிரபஞ்சத்திலிருந்து ஒரு விடுதலை தருவதற்குத்தான் இயேசு சிலுவையில் இரத்தம் சிந்தினார். உங்களை ஆண்டவர் விடுதலையாக்க போகிறார். இப்ப இஸ்ரவேல் மக்கள் இருந்த இடம் ஒரு அடிமைத்தனத்தின் இடம், அந்த கஷ்டமான ஒரு இடம், அந்த பகுதி ஒரு கஷ்டம், ஒரு வேதனையான ஒரு இடம், அந்த இடத்தில் ஒரு கஷ்டம். ஆண்டவர் அந்த இடத்தில் இந்த விடுதலை ஆக்கினாரே, அவருடைய இரத்தத்தை நினைங்க, அவருடைய சிலுவை பாடுகளை நினைக்கும் பொழுது ஒரு விடுதலை உண்டாகும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் போது, கிறிஸ்து நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். பலியாக இயேசு ஒப்பு கொடுத்தார். அவர் நமக்காக ஒப்பு கொடுத்தார். நம்ம படுகிற பாடுகள், நம்ம படுகிற துக்கங்கள், நம்ம படுகிற வேதனைகள், நம்ம படுகிற கஷ்டங்கள், நம்ம படுகிற துன்பங்கள், இதற்காக இயேசு தன்னைத்தானே அவர் ஒப்பு கொடுத்தார். அவர் நீங்க தியானிங்க சிலுவையை. கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை கூட வாசிக்கும் போது, சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே நமக்கு சமாதானம் உண்டு. சிலுவையில் சிந்தின அந்த இரத்தத்தினாலே நமக்கு ஒரு சமாதானம் உண்டு. இன்னைக்கு சமாதானம் இல்லாமல் எத்தனை பேர் அலைகிறோம், சமாதானம் இல்லாமல் எத்தனை பேர் வாழ்கிறோம், சமாதானமற்ற நிலைமையில் எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கும் எனக்கும் ஒரு சமாதானம் உண்டாக்கும் ஆக்கனை அவர் மேல் வந்தது. அந்த சிலுவை பாடுகளை தியானிக்க தியானிக்க நம்ம குடும்பத்தில் ஒரு சமாதானம், சிலுவை பாடுகளை குறித்து தியானிக்கும் பொழுது நமக்கு ஒரு பெரிய சமாதானம். இந்த வீடுகளுக்குள்ளே சமாதானம் இல்லை, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, வேலை செய்கிற இடத்துல சமாதானம் இல்லை, தனிப்பட்ட வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, வேலை செய்கிற இடத்துல சமாதானம் இல்லை, ஒரு சமாதானமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம். அவருடைய சிலுவை பாடுகள், அவருடைய சிலுவை காரியங்களை நீங்கள் தியானிக்க 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 நமக்கு ஒரு சமாதானம் இருதயத்தில் உண்டாகும். அல்லேலூயா. அந்த சிலுவை பாடுகள் தியானிக்கிறவர்களுக்கு சமாதானம், சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு சமாதானம், சிலுவை பாடுகளை தியானிக்கிற ஒரு குடும்பத்துக்கு சமாதானம், ஒரு சமாதானம் உண்டாகும். சரி, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்கணும். அவர் தன்னுடைய அனுபவத்திலிருந்து, சொந்த அனுபவத்திலிருந்து அவர் சொல்லுவதை பார்க்கிறோம். ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்கணும். அவரும் ஊழியக்காரன், முழு நேரமா ஆண்டவருடைய ஊழியத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்த ஒரு ஊழியக்காரன். அந்த ஊழியக்காரன் ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்கணும் என்கிறதை அவர் சொல்லுவதை ஒரு 3 காரியங்களை வேகமாய் சில வசனங்களை தியானித்து ஜெபிக்க போகிறோம். முதலாவது, சிலுவையில் அறையப்பட ஒரு ஊழியக்காரன் தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். சிலுவையிலே அறையப்பட தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். போதும். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் அவன் ஊழியத்திற்கு வந்த பிறகு கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட தன்னை ஒப்பு கொடுத்தேன் என்பதாக சொல்லுகிறான். இன்னைக்கு சிலுவையில் அறையப்பட நாம் எத்தனை பேர் ஒப்பு கொடுத்திருக்கிறோம்? எனக்கு பாடுகள், கஷ்டங்கள், வேதனைகள், துன்பங்கள் என்று சொல்லுகிறோமே, நம்மை சிலுவையில் அறையப்பட எத்தனை பேர் ஒப்பு கொடுத்திருக்கிறோம்? நமக்கு கிறிஸ்துவுக்காக வந்த பாடுகளை நீங்க சகிச்சு கொண்டால், அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட ஒப்பு கொடுத்தால், நமக்கு அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஊழியக்காரன் அப்படிதான் இருக்கணும், சிலுவையில் அறையப்பட ஒப்பு கொடுக்கணும். அடிக்கிறியா, என்ன அடி, என்ன கொல்லுறியா கொல்லு, என்ன வேதனைப்படுத்தினியா படுத்து, என்ன துன்பப்படுத்துறியா துன்பப்படுத்து, என்ன காயப்படுத்துறியா காயப்படுத்து. சிலுவை பாடுகளுக்கு ஒப்பு கொடுக்கணும். பவுல் அடிச்சாங்க, துன்புறுத்தாங்க. ஸ்தேவான கல்லினால் அடிச்சு துன்புறுத்தி கொலை செய்தாங்க. ஸ்தேவான் அப்படி கொலை செய்யப்படுகிறான். அப்படி ஒப்பு கொடுக்கணும் அந்த பாடுகளுக்கு. ரோமர் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்தால், நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு, நம்ம இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு. அப்படின்னால் பவுல் சொல்லுகிறான், நிறைய பேர் பாவம் சம்பாதிக்கிறதுக்கே ஊழியம் செய்றாங்க. பவுல் சொல்லுகிறான், நான் சொல்லவில்லை. நிறைய பேர் பாவம் சம்பாதிக்கிறதுக்கே ஊழியம் செய்றாங்க. என்ன பாவம் ஐயா செஞ்சாங்க? நீ உனக்கு காணிக்க பணத்தில் உண்மையா இருந்தியா? ஏழைகள் கொடுத்த பணத்தில் நீ உண்மையா இருந்தியா?
உன் சபையில் எத்தனை மிஷனரிகள் அனுப்பப்பட்டு இருக்கிறது? உன் ஆலயத்தில் வருகிற பணத்தில் எத்தனை ஆலயங்கள் கட்டப்பட்டு இருக்கிறது? வருகிற பணத்தில் நீ என்ன செய்கிறாய்? பாவம் சம்பாதிக்கிறதுக்கு சில ஊழியர்கள் ஊழியம் செய்கிறாங்களாம். பவுல் சொல்லுகிறான், நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு, பாவம் செய்யறதுக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு. அதனால தான் பவுல் சொல்லுகிறான், ஊழியக்காரன் ஆகாதிருங்கள். சொல்லி இருக்கா பைபிள்ல? சொல்லி இருக்கு. நீ ஊழியக்காரன் ஆகாத, பாவம் சம்பாதிக்காத, ஊழியம் செய்யாத, ஊழியக்காரன் ஆகாத. பவுல் சொல்லுகிறான், நான் சொல்லவில்லை. நீ ஊழியக்காரன் ஆகாத. ஊழியம் செய்தால் உண்மையா செய்யணும். ஊழியம் செய்தால் சிலுவையை சுமக்கணும். ஊழியம் செய்தால் பாடுகளை சகிக்கணும். ஊழியம் செய்தால் அடிக்கிறியா என்ன அடி, கொல்லுறியா என்ன கொல்லு, என்ன வெட்டுறியா என்ன வெட்டு, என்ன கல்லெடுத்து அடிக்கிறியா அடி. எத்தனை பேர் என்னை ஒப்புக்கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார்கள்? சுகபோகமான வாழ்க்கை, சுக ஜீவிதமான ஒரு வாழ்க்கை. என்னை ஊழியக்காரனா, எனக்கு அந்த ஹோட்டல்ல தான் ரூம் போடணும் சொல்றாங்க. எனக்கு அந்த மாதிரி உணவு, காலையில முதல் நாள் கூட்டத்துக்கு காலையில இந்த உணவு, மத்தியானம் இந்த உணவு, நைட்டில் இந்த உணவு, அடுத்த நாள் காலையில இந்த உணவு, இந்த மாதிரி டிமாண்ட் பண்ணி ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் பாவம் சம்பாதிக்கிறதுக்குன்னே ஊழியம் செய்யறாங்களாம். பவுல் சொல்லுகிறான். அதனால தான் அவன் சொல்றான், தயவு செய்து ஊழியக்காரன் ஆகாதிருங்கள். ஊழியக்காரன் ஆகாதிருங்க, அது சாபம். ஊழியம் செய்கிறது சாபம். ஒன்னில் ஆசீர்வாதம், இல்லைன்னா சாபம். நிறைய ஊழியக்காரங்க பிள்ளைங்க குடும்பம், அந்த குடும்பம் நிறைய பாதிக்கப்பட்டது, நிறைய பாதிக்கப்பட்டு கிடக்கிறாங்க, நிறைய பாதிக்கப்பட்டு. ஓப்பனா சொல்றேன், சில இடங்கள்ல சமீபத்தில் கூட ஒரு ஊழியக்காரன் அழுகையோடு வந்து, பிரதர் போயிட்டாங்க மனைவி, இனி ஒரு கீபோர்டுக்காரனை கூட போயிட்டாங்க. சாபம். உண்மையா நீ ஆண்டவருக்கு பயந்து ஊழியம் செய்து நீ நல்லா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். நான் சொல்ல விரும்பல, பிரபலமான ஊழியக்காரங்க மனைவி கூட போயிட்டு பிடிச்சிட்டு வந்த கேசுகள் நிறைய இருக்கு. அதான் ஆண்டவர் சொல்றார், நீ ஊழியக்காரன் ஆகாத, உன்னால உண்மையா இருக்க முடியாது, உண்மையா நீ செய்ய முடியாது, நீ நீதியா செய்ய முடியாது, எனக்கு பயந்து ஊழியம் செய்ய முடியாது, என்னுடைய சிலுவை உனக்கு சுமக்க முடியாது. அதனால நீ ஊழியக்காரன் ஆகாத. நீ ஊழியக்காரன் ஆகிறது நல்லது, ஆசீர்வாதம். நம்ம கஷ்டப்பட்டு தியாகம் பண்ணி ஆண்டவருக்காக தன் வாழ்க்கையை ஒப்புக்கொடுத்து அடிக்கிறியா அடி, கொல்றியா கொல்லு, காணிக்கையில பணத்துல எல்லாத்திலையும் உண்மையா இருந்து ஊழியம் செய்தா அது தலைமுறை 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 அது ஆசீர்வாதம், பெரிய ஆசீர்வாதம். நிறைய ஊழியர்களை நான் பார்த்திருக்கிறேன். அவங்க நல்ல தியாகம் பண்ணி ஊழியம் செய்வாங்க, கஷ்டப்பட்டு ஊழியம் செய்வாங்க. 5 காசு காணிக்க வாங்க மாட்டாங்க, 5 காசு வாங்க மாட்டாங்க. அப்படியும் ஊழியக்காரர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு நல்ல ஊழியம் செய்கிற ஊழியர்கள். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் போது, பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் பிழைப்புக்காக ஊழியம் செய்கிறவர்கள், பிழைப்புக்காக ஊழியம் செய்கிறவர்கள். கார்ல ஊழியத்துக்கு வந்தால் நல்ல விலை உயர்ந்த கார்ல போகலாம், ஊழியத்துக்கு வந்தால் நல்ல பெருசா வீடு கட்டலாம், ஊழியத்திற்கு வந்தால் விலை உயர்ந்த வஸ்திரங்களை போடலாம், ஊழியத்திற்கு வந்தால் ஆடம்பர வாழ்க்கை வாழலாம், ஊழியத்துக்கு வந்தால் உலகத்துக்கே பிரபலமாகலாம். பிழைப்புக்காக ஊழியம் செய்கிற ஊழியக்காரனே, பவுல் சொல்லுகிறான், நீ ஊழியக்காரன் ஆகாத, ஊழியக்காரன் நீ ஆகாத. உனக்கு சிலுவை எடுக்க முடியாது, சுமக்க முடியாது. நீ எடுத்து அப்படி ஊழியம் செய்தால் உனக்கு ஆசீர்வாதம். பவுல் சொல்லுகிறான், பவுலுடைய சொந்த அனுபவத்திலிருந்து பவுல் சொல்லுகிறான், ஊழியக்காரன் எப்படி இருக்கணும்? அவன் சிலுவையில் அறையப்பட தன்னை ஒப்பு கொடுக்கிறவனாய் இருக்க வேண்டும். அவன் தான் ஊழியக்காரன் என்று அவன் சொல்லுவதை பார்க்கிறோம். 2வது, சிலுவையை சுமக்க ஒப்பு கொடுக்கணும். எத்தனை ஊழியக்காரங்க சிலுவையை சுமக்க ஒப்பு கொடுக்கிறாங்க? ஒரு கிராமத்தில் ஒரு சபை ஆண்டவர் தந்திருக்கிறார். சர்ச்சுக்கு போறவங்களை, நீ அந்த சர்ச்சுக்கு போகாத, எங்க சர்ச்சுக்கு வா, எங்கள்கிட்ட தான் எல்லாம் இருக்கு, அது இருக்கு இது இருக்கு, நீ இங்க வா, அங்க வா, இங்க வா, இங்க வா, அங்க போகாத, இங்க வா. அடா மடையா, உனக்கு சர்ச்சுக்கு பின்னாடி நூற்றுக்கணக்கான கிறிஸ்தவரை ஏற்றுக்கொள்ளாத அறியாத எத்தனையோ மக்கள் இருக்கிறார். எத்தனையோ பேர் இயேசு அறியாத ஜனங்கள், அவன் பாவத்துக்கு முன்னாடி போய் பயபக்தியாய் நிற்கிறாங்களே, சிலைகளுக்கு முன்ன பயபக்தியாய் நிற்கிறாங்களே, அந்த மனிதனுக்கு நீ ஒரு நாளைக்காவது இயேசு அறிவித்தாயா? அந்த மனிதனிடத்துல போய் நீ அங்க போகாத, தவறான நம்பிக்கை, அந்த இடத்துல போகாத, நீ தவறான காரியம், இந்த இடத்துல நீ போகாத, தவறான விஷயம்,
நீ ஆண்டவரை ஏற்றுக்கொள், இயேசுவை ஏற்றுக்கொள், உனக்கு பரலோகம் இருக்கிறது. இல்லாவிட்டால் நரகத்துக்கு போய் அழிந்து போகாது. அந்த ஆத்மாவுக்கு சொல்லுவதற்கு ஊழியக்காரன் இல்லை. சிலுவை கொடுக்க ஒப்பு கொடுக்க ஒருவேளை அந்த இடத்துல போனா அடிபட வேண்டியது வரும். அடிச்சிருவாங்க. ஆமா, அடிக்கப்படுவாங்க. இந்த இவங்களுடைய பாஸ்டர் சர்ச்சில் பிலிப்புன்னு ஒரு பாஸ்டர் இருந்தார். ஒரு ஏரியாவில் போய் அப்படி போகும்போது அடிச்சுட்டாங்க அவரை, இல்லையா? அவரை அடிச்சுட்டாங்க. அடிக்கப்பட அவர் தன்னை ஒப்பு கொடுத்த நல்ல ஒரு தெய்வ மனிதர். அதனால தான் அவர் இன்னைக்கும் தீர்க்கதரிசியா இருக்கிறார். நல்ல வயசானவங்க, ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிறார். நாங்களும் அடிக்கடி முன்னாடி போயிட்டு இருந்தோம். எனக்கு நிறைய தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறார். ஆமா, நல்ல ஒரு மனிதர். நாங்க செய்யற ஊழியம் அவருக்கு என்னன்னு தெரியும். அவருக்கு சொல்ல போனா யாருக்கும் அவருக்கு ஜெபம் பண்ணாம யாருக்கும் கள்ளன் இவனுக்கெல்லாம் நம்ம கொடுக்க முடியாது, அவனுக்கு கொடுக்க முடியாது, கொடுக்க முடியாது. கேட்டு பாருங்க. அவருக்கு பக்கத்திலே வச்சுதான் புனிதராஜ் பிரதருக்கு ஆண்டவருக்கு ஊழியத்துக்கு நான் 5000 ரூபா தரேன், என்ன பிடிச்சுக்கோ, ஊழியம் செய்யுங்க, நல்ல இன்ட்ரெஸ்டா செய்யுங்க, ஆர்வமா செய்யுங்க, நவரமா செய்யுங்க. சில பேரை குறித்து சொல்லுவார், நான் வந்தான் பாருங்க வெள்ளையும் போட்டுட்டு, இவன் திருட்டுப்ப, சிலுவையை சுமக்கிறதுக்கு இவனுக்கு அந்த தகுதியற்றவன், இவன் சிலுவையை சுமக்கிறதுக்கு தகுதியற்றவன் அப்படின்னே சொல்லுவார் அவரு. அப்ப பவுல் அதான் சொல்றான், சிலுவையை சுமக்க ஒப்பு கொடுக்கணும். அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அவன் அவரை பின்பற்ற வேண்டும். சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற வேண்டுமா? ஆண்டவர் பின்னாடி போனோம். சிலுவை எடுத்துக்கொண்டு போனேன் வசனம் சொல்லுகிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பரசத்தில் வீற்றிருக்கிறார். அவன் அவமானத்தை எண்ணாமல், சில நேரங்களில் சுவிசேஷம் அறிவிக்கும் போது அவமானப்படுத்துவாங்க, நம்மளை அவமானப்படுத்துவாங்க, திட்டுவாங்க, பேசுவாங்க. எங்க ஊழியத்தில் நிறைய முறை அதையெல்லாம் நாங்கள் சந்தித்திருக்கிறோம். ஒரு முறை நாங்க திண்டுக்கல்ல கோனூர்ங்கிற ஒரு கிராமத்தில் டாக்ஸி கொடுத்தோம், சுவிசேஷம் அறிவிச்சோம், படக்காட்சி போட்டோம், ஊழியம் செஞ்சோம். ஒரு சில அமைப்பை சார்ந்தவர்கள் பிடிச்சு அந்த இடத்துல எங்களை வச்சு அவங்க பேசின வார்த்தைகள் அருவருப்பான வார்த்தைகள், அருவருக்கக்கூடிய வார்த்தைகள் பேசினார்கள். அதுக்கப்புறம் காவல்துறையினர் போலீஸ்காரங்க வந்தாங்க, அவங்க பேசினது அருவருப்பான வார்த்தைகள். அதான் பவுல் சொல்லுகிறான், நீங்க அவமானத்தை எண்ணாமல், அவமானப்பட வேண்டியது வரும், நிந்திக்கப்பட வேண்டியது வரும். நம்மள ரொம்ப இருதயம் பாதிக்கப்படும். யாருக்காக? இயேசுவுக்காக, ஆண்டவருக்காக, கர்த்தருக்காக. இந்த அளவு ஊழியத்தில் வளர்ந்திருக்கிறோம் என்றால் நாங்கள் அந்த சுவிசேஷத்துக்காக அவமானப்பட்டோம். அவமானப்பட்டாலும் நிந்திக்கப்பட்டாலும் இயேசுவுக்காக சகிக்கிறோம் என்று அவருடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு வந்ததினால் இவ்வளவு தூரம் கர்த்தர் ஊழியத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்தால், துன்பப்பட வேண்டியது வரும், நீங்க துக்கப்பட வேண்டியது வரும். துக்கமா? ஏன் பிரதர் துக்கமா இருக்கிறீங்க? என்னை ஊழியத்து போனோம், அந்த இடத்துல இந்த மாதிரி என்ன அசிங்கமான வார்த்தைகள் எல்லாம் பேசினாங்க. ஒரு இதயத்துல துக்கப்பட வேண்டியது வரும். அவன்தான் ஊழியக்காரன். சுகமா ஊழியம் செய்யலாம், நல்ல ஆடம்பரமான வாழ்க்கை வாழலாம், விலை உயர்ந்த கார்ல போகலாம், நல்ல வீடு கட்டலாம், பங்களா கட்டலாம், உலகத்துக்கு பிரபலமாகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, அவன் சொல்றான், பவுல் சொல்றான், நீங்க ஊழியக்காரன் ஆகாதிருங்க. சிலுவையை சுமக்க ஒப்புக்கொடு. சிலுவையை சுமக்க வேண்டியது வரும், அவன் துன்பப்பட வேண்டியது வரும். முதலாவது அவமானப்பட வேண்டியது வரும், 2வது துன்பப்பட வேண்டியது வரும் என்று பவுல் சொல்லுவதை பார்க்கிறோம். அல்லேலூயா. 3வது பொறுமையை சகிக்க நம்ம ஒப்பு கொடுக்கணும். பொறுமையை சகிக்கணும். திட்டுவாங்க, பேசுவாங்க, எதெல்லாம பேசுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க, பொறுமையா இருக்கணும். சில பேர் ஊழியத்துக்கு வந்த உடனே அவங்க பெரிய ஆளாகிரணும், நல்ல பெரிய ஆளாகிரணும் வந்த உடனே. ஆமா, அப்படியே ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. வந்த உடனே எனக்கு சபை வேணும், இடம் வேணும், பெரிய கார் வேணும், பேன் வேணும், அது வேணும், இது வேணும், எல்லாம் வேணும். வந்த உடனே ஊழியம் பெருசாயிரணும். பொறுமை கிடையாது. பவுல் எல்லாத்திலையும் பொறுமையாய் இருந்தார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுக்குரியது. துன்பப்படுகிறவங்க பாக்கியவான்க. நீங்க துன்பப்படுறீங்களா? நீங்க பாக்கியவான்கள். பொறுமையாயிருங்க, நல்ல பொறுத்து கொள்ளுங்க. அந்த சிலுவை பாடுகளை குறித்து தியானியுங்க, அதை குறித்து நீங்க யோசிங்க. உங்க வீட்டுல துன்பப்படுத்தலாம், குடும்பத்துல துன்பப்படுத்தலாம், வாழ்கிற தேசத்துல துன்பப்படுத்தலாம், வேலை செய்யற இடத்துல துன்பப்படுத்தலாம். யாரோ ஒருவரால நீங்க துன்பப்பட்டு வந்து இருக்கிறீங்க, யாரோ ஒருத்தரால காயப்பட்டு வந்து இருக்கிறீங்க. பொறுமையா இந்த பாடுகளை சகித்து கொள்ளுங்க.
நீங்க சகிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பாடுகளை சகிக்க ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, இந்த பாடுகள் வழியாய் நீங்க கடந்து போனீங்களே, இந்த பாடுகள் வழியாய் நீங்க கடந்து போனீங்க, அதை சகிக்க எனக்கு பலன் தாங்க, சகிக்க எனக்கு கிருபை தாங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கடைசியாக பிரசங்கம் செய்ய அவன் தன்னை ஒப்பு கொடுத்தான். பவுல் தன்னை பிரசங்கம் பண்ணுவதற்கு அவன் ஒப்பு கொடுத்தான். 1 கொரிந்தியர் 1:23 சொல்லுகிறது, நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கிக்கிறோம். பவுல் சிலுவையில் அறையப்பட்ட ஆண்டவரை பிரசங்கிக்கிறான். உங்களுக்காக எனக்காக அடிக்கப்பட்ட இயேசுவை பிரசங்கிக்கிறான். வெறும் ஆசீர்வாதம் அல்ல, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கிக்கணும், சிலுவையில் அறையப்பட்ட ஆண்டவரை பிரசங்கிக்கணும், சிலுவையில் அறையப்பட்ட கர்த்தரை பிரசங்கிக்கணும். ஜனங்களை திருப்திப்படுத்த அல்ல, ஜனங்களை கிறிஸ்துவுக்குள் வழி நடத்துகிற அந்த பிரசங்கமாய் இருக்க வேண்டும். ஆகவே பவுலுடைய சில அனுபவங்களை அவன் சொல்லுகிறான். ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்க வேண்டுமாம்? சிலுவையில் அறையப்பட ஒப்பு கொடுக்கிறவனாய் இருக்க வேண்டும், சிலுவையை சுமக்க அவன் ஒப்பு கொடுக்கிறவனாய் இருக்க வேண்டும், பொறுமையோடு பாடுகளை சகிக்க தன்னை ஒப்பு கொடுக்கிறவனாய் இருக்க வேண்டும், பிரசங்கம் சிலுவை பாடுகளை குறித்து பிரசங்கம் செய்ய தன்னை ஒப்பு கொடுக்கிறவனாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. பவுலினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி அவனை போல ஊழியத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுத்து அப்படியே நம்ம மாற அர்ப்பணிப்போம். அப்படி எல்லாரும் எழுந்திருந்து எல்லாரும் அப்படியே ஜெபிக்க போகிறோம். இப்படி ஒரு நிமிடம் எழுந்திருங்க, வேகமா ஒரே நிமிஷத்துல எல்லாரும் அப்படி எழுந்திருங்க. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் செல்லவே, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் செல்லவே, உலகமும் மாமிசமும் அழிக்கிட்டாலும் அழிந்திடாமல் முன்னேறவே, உலகமும் மாமிசமும் அழிக்கிட்டாலும் அழிந்திடாமல் முன்னேறவே, இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே.
கைவிட்டாலும் எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் மாறிட்டாலும் உற்சாகமாய் மனிதர் என்னை கைவிட்டாலும் ஆவேசம் அழுகி நாரிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் என்னை ஆகாதவர் என்று தள்ளிவிட்டாலும் ஆமீன் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் என்னை ஆகாதவர் என்று தள்ளிவிட்டாலும் இயேசு போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே எந்த நாளிலுமே எந்த நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே எந்த நாளிலுமே எந்த நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே எந்த நாளிலுமே எந்த நிலையிலுமே. அப்படி பவுலை போல ஆண்டவரே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே பவுலை போல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். அப்படி எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க. ஏசப்பா உங்க சிலுவை பாடுகளுக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, எங்களை அடிச்சாலும் நாங்க ஊழியம் செய்ய எங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். எங்களை ஸ்தேவானை போல கொலை செய்தாலும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய இன்னைக்கு இந்த இடத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவருடைய சிலுவை பாடுகளுக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஒப்பு கெடுக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதம், ஒப்பு கெடுக்கிறவங்களை பயன்படுத்துவார், ஒப்பு கெடுக்கிறவங்களை கர்த்தர் பயன்படுத்துவார், ஒப்பு கெடுக்கிறவர்களை ஆண்டவர் பயன்படுத்துவார். ஆண்டவரே உங்க சிலுவை பாடுகளுக்கு எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, உம்முடைய அன்பின் நல்ல வழியில் எங்களை வழி நடத்தும். எங்களுக்கு இன்றைக்கு ஒரு நல்ல ஆராதனை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். அடுத்த செவ்வாய்க்கிழமை நடக்கிற ஆராதனையை ஆண்டவரே பாடல்கள் பாடி ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளை ஆண்டவர் விசேஷமாய் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய அன்பு நல்ல கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களின் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.